உன் பொதுச் செயலாளர் தூங்க முடியாமல் எந்திரிக்காம அதுக்கு ஏன் பொதுச் செயலர் எவ்வளோ மேட்ரு? ஏன் பொதுச் செயலர் பார்த்து நீ மீம்ஸ் போட்டுட்டு இருக்க? எந்திரிச்சு ஒரு வாக்கிங் பண்ண சொல்ல உன் பொதுச் செயலாளரை. சட்டசபையில் உட்காந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு எதிர்கட்சிகளை என்ன அவை நாடா, ஒரு அவை நாவடக்கம் கூட தெரியாம சட்டசபையை கேலி பொருளாக்கிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் சட்டசபைக்கு போனா ஐயா உதயநிதி வாழ்க, ஐயா உதயநிதி என்ன தியாகி அவங்க. கரூர் இன்சிடென்ட், கரூருக்கு முன் கரூருக்கு அப்புறம்னு சொல்லலாம். இந்த 41 குடும்பத்தையும் தலைவர் இங்க வந்து பார்த்தாரு. ஏன் பார்த்தாரு? உடனே அனுதாபம்லாம் நம்ம அங்கதானே போகணும், இவர் ஏன் அங்க போல, கரூருக்கு ஏன் போல? அதுக்கு நான் பதில் சொல்றேன். கரூர் காவல்துறை இருக்கு பாருங்க, ஒரு வினோதமான காவல்துறை. நம்ம பார்த்திபனுக்கும் மதியனுக்கும் தெரியும். 8 நாளுக்கு முன்னாடியே 9 நாளுக்கு முன்னாடியே மனுவை கொடுக்குறாங்க. அது நம்ம தவறு தான் ஒத்துக்கலாம். ஏன்னா நம்ம காவல்துறையை நம்பணும்ல, அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய தவறு. எங்களுக்கு அந்த அரசியல் தெரியல, ஒத்துக்கிறோம், சாரி, மக்களுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அந்த ஒரு தவிர நாங்கள் எதுவும் செய்யலை. எங்கள் மதியனோ பார்த்திபனோ பொதுச்செயலாளரோ காவல்துறை போய் நம்பினாங்க. அப்போ காவல்துறை ஒரு இடத்துல நம்ம வந்து கேட்குறோம், ஒரு 6 இடம் கேட்குறோம். அப்புறம் காவல்துறை இருக்க டிஎஸ்பி, ஒரு சிறப்பு வாய்ந்த நேர்மையான டிஎஸ்பி, நம்ம விஜயகாந்த் சாரோட ஒப்பிடலாம், சினிமாவில் வர மாதிரி. அவர் தான் டிஎஸ்பி செல்வராஜ் அவர்கள். அப்படி அச்சுன்னு தும்முனா கூட கடிச்சு எடுத்துட்டு போவார். யாரு? நம்ம செந்தில் பாலாஜிக்கு கடிச்சு எடுத்துட்டு போறவர் தான் அவர். அந்த இடத்துல அப்படி ஒரு ஆளை போட்டு வச்சிருக்காங்க. இருக்கு, வந்துட்டாரு உங்க அப்பா சிபிஐ வந்திருக்காங்க, டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க. சொல்றீங்களா 600 பேரை போட்டோம், அதில் ஏடிஜிபி சொல்றாரு 500 பேரை போட்டோம். இன்னொரு அமைச்சர் சொல்றாரு இல்ல நாங்கள் 700 பேர் போட்டோம். அதோ எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம். முதலமைச்சர் முதற்கொண்டு என்கொயரி பண்ணணும் இந்த விஷயத்தில், தகவல் சொன்னதுக்கு. அப்ப அண்ணன் மனு கொடுக்குறாரு. அந்த டிஎஸ்பி பார்த்திபன் கூட சண்டை போடுறாரு. எல்லாம் பதிவு இருக்கு, எல்லாம் சொல்லுவார் அண்ணன். என்ன சண்டை? அதுல வந்து கலெக்டர் வந்து ஒரு சர்க்குலர் அனுப்புறாரு. என்ன சர்க்குலர்? 4 இடம் நீங்க எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். அந்த 4 இடத்துல நம்ம கேட்ட இடம் ரவுண்டானா, கரெக்டான பார்த்திபன் லைட்டஸ்ட் ரவுண்டானா கேட்குறோம். இது ஆல்ரெடி கவர்மெண்ட் சர்க்குலர் கொடுத்துருக்க இடம். இதை டிஎஸ்பி அனுப்புறாரு. ஆனா அடுத்த நாளே உத்தரவு வந்திருக்கும். அச்சுன்னு தும்பிட்டார்ல அவரு, ஊருக்குள்ள கூட்டிட்டு வராத. ஏன் ஊருக்குள்ள கூட்டிட்டு வரக்கூடாது? ஊருக்குள்ள கூட்டிட்டு போய் தலைவர் அந்த இடத்துல ரவுண்டான நின்றுட்டா ஒட்டுமொத்த மக்களும் ஓட்டு மாறிடும், வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் அரசியல். அவர் முகத்தை யாரும் பார்த்துடக்கூடாது. ஊருக்கு வெளியே ஓரமா ஒரு ரோட்டுக்குள்ள போ, அங்க நீ என்னை பத்தி பேசுறன்னா ஃபர்ஸ்ட் செருப்பத்துக்கு அடிப்பேன், கலைப்புறம் பண்ணி பேசாம கிளம்பணும். இதுதான் திமுகவுடைய ரவுடி அரசியல். இந்த ரவுடி அரசியல் நமக்கு தெரியல, இதை நம்ம உணரல. காவல்துறை என்ன சொன்னுச்சு? நீங்க பத்திரமா இந்த தெருவுல வாங்க, பாதுகாப்பெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். காலையில 9:30 மணிலிருந்து ஈவினிங் அவர் எந்தெந்த நொடியிலிருந்து வராரோ எல்லாமே லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. காவல்துறைக்கு தெரியாதா அவர் எங்க வராருன்னு? இன்னும் 1960 யாருக்கும் தினத்தந்தி பேப்பர் அடுத்த நாள் வர தெரியறதுக்கு. ஒவ்வொரு நாமக்கல்ல இருந்து ஒவ்வொரு 5 கிலோமீட்டர்லயும் 5000 10,000 பேர் நிப்பாட்டுறாங்க பஸ்ஸை. ஒரு இடத்துலயும் ஒரு காவல்துறை கிடையாது. எங்களுடைய பாதுகாப்பை பத்தி நாங்க பேசல. மக்கள் திடீர்னு கூட்டம், ஒரு கோயிலுக்குள்ள, திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள ஒரு சாமியை பார்க்க ஒரு 20 லட்சம் பேர் வந்தாங்கன்னா எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கணுமோ அதே முன்னெச்சரிக்கை எங்க தலைவர் எடுத்து ஆகணும். நாங்க கூட்டிட்டு வரல, 10-20% தான் நிர்வாகிகள் இருக்காங்க. எங்களுக்கு தெரியாது எவ்வளவு மக்கள் வருவாங்கன்னு. அப்ப உங்களுடைய உளவுத்துறையும் காவல்துறையும் மக்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும் தான் உங்களை தாழ்மையோட கேட்டுக்கிறோம். அரசியலை என்ன கைது செய்யுங்க, யாரை வேணா கைது செய்யுங்க, அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஆனா மக்கள் என்ன ஆனாங்க? மக்களோட உயிரை வச்சு ஏன் விளையாடணும்? அதுதான் கேவலமான எண்ணம். என்ன எண்ணம்? மக்களுக்கு எதாவது ஆச்சுன்னா அந்த பழியை அவர் மேல போட்டு சூழ்ச்சி பண்ணி கட்சியை முடக்கி கட்சியை தூக்கி எறியணும். முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரே குறிக்கோள் என்ன தெரியுமா? தன்னுடைய மகனுக்கு போட்டியே இல்லாம ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு போயிடணும். அதிமுக அவங்க போட்டியை நினைக்கிறது இல்ல. ஒரே போட்டி 1977க்கு அப்புறம் 26% இன்னைக்கு தாண்டின ஒரே கட்சி நம்மளுடைய தலைவர். சும்மா டிவிக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு பெரிய டிவி சேனல், ஒரு சேனலை முடக்கிட்டாங்க. நம்ம சகோதரர் சொன்ன புதிய தலைமுறை, அவர்கிட்ட நான் பேசும்போது என்ன சொன்னாங்க, ஏன் லைவ் போடுறோம்னா ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் நம்பர் 1 சேனல்ல 1,20,00,000 பேர் பார்க்குறாங்க. நம்பர் 2 புதிய தலைமுறை 80,00,000 பேர் பார்க்குறாங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்கா மக்கள் எங்க இருக்குமோ அங்கதான் சேனல் இருக்கும். அப்போ மக்களுடைய சந்திப்பு, மக்களுடைய கமிட்மெண்ட் எங்க இருக்குன்னா தலைவர்கிட்ட இருக்கு. ஒரு மாற்றம் வராதா? ஒரு உண்மையான ஒரு ஒருத்தர் அவரு திருட மாட்டாருப்பா,
ஏன் திருட மாட்டாரு? அவர் தான்ப்பா பெரிய சம்பளத்தை விட்டுட்டே வராரு. இவங்க என்ன திருட்டு பசங்க, இந்த படுபாவிங்க. இத்தனை நாளும் நாங்கள் வேற ஆள் இல்லை. இதெல்லாம் ஊர்ல ஒரு சாதாரண ஒரு பாட்டி பேசுறாங்க. உங்களுக்கு தெரியும், ஐயோ அங்க நேரு இருக்காரு, எப்படி ஜெயிப்பார்? 2011 உன் நேருல இருந்து எல்லாம் தூக்கி எறிஞ்சாங்க மக்கள். என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன அரசியல் எங்களுக்கு தெரியாது. ஐகுமோர்ல ஒரு பெரிய மினிஸ்டர் தூக்கி எறிஞ்சாங்க, ஒரு சைக்கிள் கடைக்கார வச்சு ஜெயிச்சாங்க. அதுதான் தமிழக வெற்றி கழகம். நீ உன் கட்டமைப்புல தூக்கி எறிவார். உன் பொதுச் செயலர்ல தூங்க முடியாம எந்திரிக்காம, அதுக்கு ஏன் பொதுச் செயலர் எவ்வளவு மேட்டர்? ஏன் பொதுச் செயலர் பார்த்து நீ மீம்ஸ் போட்டுட்டு இருக்க? எந்திரிச்சு ஒரு வாக்கிங் பண்ண சொல்ல உன் பொதுச் செயலரை. சட்டசபையில் உட்காந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு எதிர்கட்சிகளை என்ன அவை நாடா, ஒரு அவை நாவடக்கம் கூட தெரியாம சட்டசபையை கேலி பொருளாக்கிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் சட்டசபைக்கு போனா ஐயா உதயநிதி வாழ்க, ஐயா உதயநிதி. என்ன தியாகி அவரு? சட்டசபையா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது கேள்வி கேட்டா போதும், என் மேல ஒரு எஃப்ஐஆர். நான் புரட்சி உருவாக்கிட்டேனா? ஆமா, எல்லாம் ஊர்ல இருந்து எல்லாம் ஆம்ஸ் இறக்கி நடு ரோட்ல நின்று துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு எஃப்ஐஆர், இதுக்கு ஒரு மிரட்டல்.